வள்ளியம்மா, இதான் இளைவனோட பொண்டாட்டி. பாக்குறதுக்கு மகாலட்சுமி மாதிரி இருக்கா. வசு, வசு, போய் தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா. வட 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 வட. வாடா கண்ணு வா. வா வா. ஓ தாத்தா தாத்தா வந்துட்டியா தாத்தா பாக்க? Who are you? I am your தாத்தா. She is your பாட்டி. கேளவி. தாத்தா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அப்ப பாட்டியை பிடிக்காதா? பாட்டியையும் பிடிக்கும். எப்படி பேசுறா பாரு. நம்ம வாரிசு இல்ல, அப்புறம் பேசாம என்ன செய்யும்? சரிம்மா, எங்க இளைய பேரன்? இல்ல, எல்லாரும் இங்க வந்துட்டா யாரு அங்க இருக்கிற பிசினஸ் வேலைய பாத்துக்கிறது? அதான் அவர் அங்கேயே இருந்துட்டாரு. பெரிய பேரனுங்க. தம்பி பாத்துருங்க. தம்பி 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 பாத்து தம்பி. மாமா பாத்து பாத்து. மாமா ரெடி மாமா. நான் பாத்து. நோ தேங்க்ஸ். என்னங்க இது? சரி, போய் ஆர்த்தி தட்டு எடுத்துட்டு வா போ. சரி பாட்டி. சரி மாப்ள, உள்ள கூட்டிட்டு போங்க. கூப்பிட்டு வாங்க தம்பி. தம்பி எப்ப நீங்க எல்லாம் வருவீங்கன்னு தகவல் வந்துச்சோ, அப்போ இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் எப்படா வருவீங்க எப்படா வருவீங்கன்னு நான் தவிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா இந்த நிலைமையில என் மூத்த பேரனை பார்த்தப்போ வெயிலுக்கு வாடி போற செடி மாதிரி என் மனசே வாடி போச்சு. ஏம்மா என் பேரன் இப்படி இருக்கான்? அவனுக்கு என்னம்மா ஆச்சு? எல்லாம் விதி தாத்தா. மாமா இப்படி ஆகி 5 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருப்பாருன்னு நீங்க பாத்திருக்கணும். அர்ஜுன் மாமா ஒரு இடத்துல இருந்தா அந்த இடமே ரொம்ப கலகலன்னு இருக்கும். எந்த கவலையும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. அப்படிப்பட்டவரோட வாழ்க்கையில தான் நினைச்சு பார்க்க முடியாத எத்தனையோ விஷயங்கள் நடந்துருச்சு. இதுதான் நடந்துச்சு. வசு அக்காவ மாமா உயிருக்கு உயிரா காதலிச்சாரு. அக்காவோட பிரிவை மாமாவால தாங்கிக்க முடியல. அப்படியே உடைஞ்சு போயிட்டாரு. நாளுக்கு நாள் அவரோட நிலைமை மோசமாகிறத எங்களால பாக்க பிடிக்காம தான் எங்க கூட்டிட்டு வந்தோம். இடம் மாறினா மனசு மாறும், மனசு மாறினா வாழ்க்கையும் மாறும். எப்படியாவது அர்ஜுன் மாமாவோட வாழ்க்கை மாறணும். அதுதான் எங்களோட ஆசை, லட்சியம் எல்லாமே.
அதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். நல்ல வார்த்தை சொன்ன தாயி. எப்ப அவன் என் வீட்டுக்கு வந்துட்டானோ இனிமே எல்லாம் என் பொறுப்பு. அவனை தங்கமா மாத்தி உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். நீ என்ன நம்பு. இத பாருமா, எதுக்கும் நீ கவலைப்படாத. மாறாததுன்னு இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்ல. எப்பேற்பட்டவனும் நல்லவங்க எல்லாம் சுத்தி இருக்கும்போது தப்பு பண்ணவே மாட்டான். இந்த ஊருக்குன்னு ஒரு பெருமை இருக்குமா, அது போக போக நீயே தெரிஞ்சுப்ப. எல்லாம் நல்லபடியா நடக்கும். அந்த இசைக்கியாத்தா துணை இருப்பாம்மா. அந்த நம்பிக்கையோட தான் நாங்க வந்திருக்கோம் பாட்டி. சரி சரி, உன் நம்பிக்கை வீண் போகாது. எல்லாரும் களைப்பா இருப்பீங்க, போய் குளிச்சிட்டு வாங்க, சாப்பிடலாம். சரஸ்வதி, அம்மா. ரூமு கூட்டிட்டு போமா. சரிம்மா. மீனாட்சி வா. போம்மா. வா கண்ணு. வா, போடா வசு. குட்டி. முதல்ல காருக்கு பெட்ரோல் போடுவோம், அதுக்கப்புறம் உங்களுக்கு பெட்ரோல் போடுவோம். சரியா? என்ன தம்பி, ஏதோ ஒரு குழப்பத்திலே இருக்கீங்க? குழப்பமெல்லாம் இல்ல உத்தமன். நான் பார்த்தது வசுவை தான் உத்தமன். சரிங்க தம்பி. வசு வசு. ஹலோ. வசு. ஆமா ஆமா. வசு. வசு. யார் சார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? சரி, அப்புறம் இல்ல, இங்க வசுன்னு இப்ப பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படியெல்லாம் யாரும் இல்ல சார். என்ன சார் பொண்ணுகிட்ட பிரச்சனை பண்றீங்க? ஐயோ, அதெல்லாம் இல்ல சார். இங்க வசுன்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. நான் திருப்பி கூப்பிடுறேன். தம்பி, எதா இருந்தாலும் பொண்ணை தொட்டு பேசுவீங்களா? சார் அது இல்ல சார். இருங்க தம்பி. என்ன தம்பி, என்னாச்சு? இங்க வசுவை நான் பார்த்தேன் உத்தமன். தம்பி, லூசா நீங்க? அதான் வசன் யாரும் இல்லன்னு சொல்றேன்ல சார். ஏதோ தெரியாம வேற யாரோ நினைச்சு குழப்பத்துல தொட்டிருப்பாரு நினைக்கிறேங்க. வாங்க தம்பி. இல்ல, நான் தம்பி வாங்க, பார்த்தேன். சொன்னா கேளுங்க தம்பி. வாங்க. ஏன்னா லூசா இருப்பான் போல, நீ வேலையை பாருப்பா. சொன்னா வசு கேளுங்க. இருந்தா வண்டியில இருப்பாருங்க. ஏறுங்க தம்பி. என்ன தம்பி நீங்க போற இடத்துல புதுசு புதுசா ஆரம்பிச்சா எப்படி தம்பி? ஐயோ, நான் சொன்னா எப்பவுமே நம்ப மாட்டேங்கிறீங்க உத்தமன். ஒரு காலத்துல நான் வசுவை தான் நம்பாம இருந்தேன். இப்ப நான் சொல்றத யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க. தம்பி தம்பி, அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. உங்களை நம்பாம நான் வேற யார நம்புறது? உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. அதுக்காக அதையே நினைச்சிட்டு இருந்தா எப்படி தம்பி? தம்பி இல்ல உத்தமன். சரி விடுங்க தம்பி. தம்பி, முதல்ல டீசலை போட்டு கிளம்புவோம், அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்கலாம். மாமா, என்ன சொல்றீங்க? ஆமா மீனாட்சி, நான் நம்ம வசுவை என் 2 கண்ணால பார்த்தேன் மீனாட்சி. உத்தமன், மாமா என்ன சொல்றாரு? மேடம், நானும் தம்பியும் கத்தால கிளம்புனதுல இருந்து என்னென்னமோ தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வருது. யார் யாரையோ பார்த்து வசு மேடம்ன்றாரு. இவரை காப்பாத்தி கூட்டு வரதுக்குள்ளே போதும் போதும் ஆயிப்போச்சு. என்ன மாமா இதெல்லாம்? உத்தமன், மீனாட்சி, நீ வசுவை பார்த்தா பேசாம வந்துருவியா? சொல்லு மீனாட்சி. நானும் அதான் பண்ணேன். வசுவை பார்த்துட்டு அவளை கூப்பிடலான்னு போறேன். உத்தமன் என்ன தடுக்கிறாரு. யாருமே நான் சொல்றத நம்பவே மாட்டேங்கிறாங்க. தயவு செஞ்சு நீயாத என்ன நம்பு மீனாட்சி. நிஜமா நம்புறேன் மாமா. சொல்லுங்க, எங்க வச்சு பாத்தீங்க? நம்புவல. அவளை ஒரு பஸ் ஸ்டாப்ல வச்சு பார்த்தேன் மீனாட்சி. கண்டக்டர் மாதிரி எல்லாருக்கும் டிக்கெட் கொடுத்துக்கிட்டு இருந்தா. நான் போய் அவகிட்ட பேசலாம்னு போனேனா பஸ் ஏறி போயிட்டா மீனாட்சி. இத நான் உத்தமன்ட்ட சொல்றேன், இவர் நம்பவே மாட்டேங்கிறாரு. பெட்ரோல் போடுறதுக்காக பெட்ரோல் பங்குக்கு போனோமா, அங்க அவ வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா மீனாட்சி. அவகிட்ட நான் போய் பேசுறதுக்காக போறேன், எங்க போனானே தெரியல மீனாட்சி. அது வரைக்கும் நான் கூட என் மனசுக்குள்ளதான் ஏதோ கற்பனை பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சேன் மீனாட்சி. ஆனா அங்க இருந்து நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனேன். அங்கேயும் வசு இருந்தா. சப்ளையர் மாதிரி வந்து எல்லார்கிட்டையும் ஆர்டர் எடுத்துக்கிட்டு இருந்தா. கிச்சனுக்குள்ள போனாலா, நான் பின்னாடியே போய் பேசலான்னு போனேன் நானு. எல்லாரும் வந்து அப்படி ஸ்டாப் பண்ணிட்டாங்க மீனாட்சி. நான் சத்தியமா குடிக்கல, உளரல மீனாட்சி. நிஜத்தை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன் இப்படி, ஏன் எல்லாரும் என்ன நம்பவே மாட்டேங்கிறீங்க? ஐயோ ப்ளீஸ், எல்லாரும் என்ன நம்புங்க. தம்பி
ஐயா ராசா, நான் நம்புறேன் ஐயா, நான் நம்புறேன். இங்க பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத. அவ இந்த ஊர்லயோ இல்ல சுத்துப்பட்டு 18 கிராமத்துல அவ எங்க இருந்தாலும் சரி, அவ மறுபடியும் உன் கண்ணுல படாமையா போயிடுவா. இத பாரு, இன்னொரு தடவை அவளை பாக்கும்போது என்கிட்ட வந்து சொல்லு. நானே அவளை புடிச்சு உன்கிட்ட கூட்டிட்டு வந்து ஒப்படைக்கிறேன். சரியா? கண்ணை தொடச்சுக்கோ, சரியா? அழக்கூடாது. தேங்க்ஸ் பாட்டி. நீ அதே நான் நம்பினல, ரொம்ப தேங்க்ஸ். சரி சரி. பேராண்டி, எல்லாரும் சும்மா அதையே பேசிட்டு இருக்காதீங்க. வள்ளியம்மா, என் பேரனை கூட்டு போய் முதல்ல சாப்பிட வையே. போ. சரி சரி, கூட்டு போ. வாப்பா, வா சாப்பிடலாம். வா மீனாட்சி, நான் சொல்றத நம்பு மீனாட்சி. ப்ளீஸ். வா வாயா, வா வா. நான் அவளை பார்த்தேன் பாட்டி. தெரியும்பா, நான் நம்புறேன். வா. மாமா, வசோக்கா ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நீங்க அவங்கள எவ்வளவு லவ் பண்ணிருந்தா இவ்ளோ ஃபீல் பண்ணுவீங்க. இப்படி ஒருத்தர் நம்மள காதலிக்கிறாருன்னு தெரிஞ்சாலே போதும், ஒரு பொண்ணு அந்த நினைப்பிலேயே வாழ்ந்து முடிச்சிருவா. இப்பதான் உங்க மேல பிரியமே ஜாஸ்தி ஆகுது. என் வாழ்க்கையோட லட்சியமே உங்களை சந்தோஷமா வச்சுக்கிறதுதான். இப்ப என்ன ஆயிப்போச்சுன்னு எல்லாரும் அழுகுறீங்க? முதல்ல கண்ணை தொடங்க. பாவம் பேரன் தினமும் குடிச்சு பழகிட்டான்ல, அதான். பாவம் மாமா, அக்கா மேல உயிரே வச்சிருந்தாரு. எவ்ளோ பிரச்சனை, எவ்ளோ கஷ்டங்கள் எல்லாத்தையும் தாண்டி அதுல ஜெயிச்சு சந்தோஷமான வாழ்க்கைக்குள்ள போறதுக்குள்ள அக்கா போயிட்டாங்க. அதான் அவரால அந்த துக்கத்தை தாங்கவே முடியல. தேவையில்லாம மனச போட்டு குழப்பிக்காத. கூடிய சீக்கிரமே அர்ஜுன் நல்ல விதமா மாறி நாம எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். நீங்க சொல்ற மாதிரி நடந்தா நல்லா இருக்கும். ஆனா வசோ, வாங்க, கோலம் இந்த பக்கம் தான் இருக்கு, போவோம். ஐயோ, நான் என்ன சின்ன குழந்தையா? தனியா போக தெரியாது எனக்கு. எல்லாம் போவீங்க, ஏன்னா நீங்க எதையும் பார்த்து பயந்துட கூடாதுல்ல. என்ன முறைக்காதீங்க. உங்க இஷ்டம் போல பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. பத்திரம் தம்பி. என்னமோ ஃபீல் பண்றாரு. யாரு இவன்? ஏதோ யோசிச்சுக்கிட்டே போறான் பாரு. ஊருக்கு புதுசா இருப்பான் போல. இந்த கட்டைய நல்லா தண்ணி தெளிச்சு அணைச்சிட்டு பொங்கல் எடுத்துட்டு போய் உள்ள வச்சிருங்க. என்ன தம்பி இங்க வந்து நிப்பாட்டீங்க? ஒரே குழப்பமா இருக்கு உத்தமன். அதெல்லாம் எப்பவுமே இருக்கிறது தானே. இப்ப என்ன புதுசாவை பாக்குறோம்? அப்படி இல்ல உத்தமன், இருக்கு ஆனா இல்ல. என்னங்க இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க? பின்ன என்ன உத்தமன், பசுவை நான் பாக்குறேன், ஆனா உங்களுக்கு எல்லாம் காமிக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்குள்ள அவ காணாம போயிடுறான். நான் சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்க. வர வர என் மேலே எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு உத்தமன். பேசாம ஊருக்கு கிளம்பி போயிடலாம். தம்பி, இந்த ஊருக்கு நாம வந்ததே நீங்க ரிலாக்ஸ் ஆகணும்ன்றதுக்காக தான். நீங்க என்னடானா முன்னாடி இருந்ததை விட இப்ப பரபரப்பாயிட்டே இருக்கீங்களே. நான் என்ன வேணும்னேவா பண்றேன் உத்தமன்? புரியுது தம்பி, ஆனா சில விஷயங்களை உடனே நிறுத்தக்கூடாது. ஓடுற பஸ்ல இருந்து இறங்கினா கொஞ்ச தூரம் ஓடிதான் போய் நிக்கணும். இல்லனா குப்புற கவுந்தடிச்சு மண்டை தான் உடையும். அப்படிதான் நீங்க 24 மணி நேரம் குடிச்சிட்டு இருந்தீங்கல்ல, இப்போ திடீர்னு நிறுத்தினா சில பல பிரச்சனைகள் வராதா? அதுக்காக தான் அது வழியிலேயே போய் அதை சரி பண்ணணும். ஏன் உத்தமன் வெறுப்பேத்துறீங்க? இந்த ஊர்ல தான் அதுக்கு தான் வாய்ப்பே இல்லையே. இப்படி எல்லாம் நீங்க சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் அதெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஐயோ உத்தமன், உத்தமன், வெரி குட், வெரி குட், வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. வாங்குனதை நீங்க சொல்லவே இல்ல. அதெல்லாம் ரகசியம் தம்பி, சொல்லக்கூடாது. சரி சரி, வாங்க குடிப்போம், வாங்க. இருங்க தம்பி, பதட்டப்படாதீங்க. இத பாருங்க, இத நீங்க போதைக்காக குடிக்க கூடாது. ஒரு மருந்து மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ரசிச்சு குடிக்கணும். ஐயோ உத்தமன், நீங்க தீர்த்த மாதிரி குடிங்க. குடிச்சிட்டு தலையில தேய்ச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே. எங்க உட்காந்து குடிக்கலாம்? உத்தமன், அதோ அங்க போலாம். வாங்க வாங்க. லொகேஷன் தான், வாங்க.
வாங்க வாங்க உட்காருங்க. என்ன தம்பி யோசிக்கிறீங்க? உட்காருங்க. சொர்க்க பூமி இந்த மாதிரி இடம் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். எப்படி இருக்கு இடம்? சூப்பரா இருக்கு உத்தமன். இந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த மாதிரி லொகேஷன் தான் கரெக்ட். இந்தாங்க தண்ணி. என்ன தம்பி கொசுக்குன்னு குடிச்சிட்டீங்க? நான் என்ன சொன்ன உங்ககிட்ட? இத மருந்து மாதிரி சாப்பிடணும், அதுக்குள்ள குடிச்சிட்டீங்க. என் நிலைமை உங்களுக்கு புரியாது உத்தமன். என் வசுவை நான் பார்த்தேன் உத்தமன். ஐயோ தம்பி, அத மறக்கிறதுக்கு தானே இந்த மருந்து கொடுத்தேன். சரி ஓகே, இவ்வளவு தூரம் நீங்க கேக்குறதுனால இன்னும் ஒரே ஒரு பெக்கு தான். ஓகே போதும். இதே அப்படியே குடிச்சிட்டீங்களா? நான் வசுவை உயிருக்குயிரா லவ் பண்ணேன் தெரியுமா? அதான் தெரியுமே தம்பி. அப்படி இருக்கும்போது அவ என்னை விட்டுட்டு போயிட்டா உத்தமன். உயிர் இல்லைன்னா உடம்புக்கு பேர் என்ன உத்தமன்? நீங்களே சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க சொல்றேன். அதான பார்த்தேன். போனோம் உத்தமன், போனோம். சரிதான். போன மாதிரி 5-6 வருஷம் வாழ்ந்துட்டேன். இனி அப்படி இல்ல உத்தமன். இந்த ஊர்ல நான் வசுவை பார்த்துட்டேன். அவளை தேடி கண்டுபிடிக்காம நான் விடவே மாட்டேன். அட்லீஸ்ட் இத சாப்பிடுற கொஞ்ச நேரமாவது இதெல்லாம் மறக்கலாம்ல. நாங்க வயலுக்குள்ள செருப்பு கூட போட்டு நடக்க மாட்டோம். நீங்க என்னடானா தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? வசு, இது உனக்காக, உன்னை மறக்காம இருக்கணுங்கிறதுக்காக. அந்த கல் எடு. இந்த தம்பி பாட்டில் உடைஞ்சிருச்சு. பாத்தியா? உத்தமன், ஐ எம் சாரி உத்தமன். அட போங்க தம்பி, உங்க சாரியை நீங்களே வச்சுங்க. ஒரு பக்கம் பக்கவாதம் வந்த மாதிரி இழுத்துக்குச்சு. ஸ்கூல் படிக்கிற காலத்துல கூட நான் இந்த மாதிரி அடி வாங்கினது இல்ல. ஆனா இவர் பண்ண தப்புக்கு நான் அடி வாங்கிட்டேன். என்னாச்சு? பாட்டி பாட்டி தள்ளிக்கோங்க. அடிபட்டிருக்கா? அர்ஜுன் சாருக்கு நான் உத்தரம் கொடுக்கறேன். அர்ஜுன் சார், என்னை விட்டு எங்கேயும் போகாதேன்னு சொல்லிருக்கேன்ல. தனி அப்ப எவ்வளவு காயம் பட்டிருக்கு பாரு. ஐ எம் ரியலி சாரி வசு. நான் தப்பு பண்ணிட்டேன். நீ என் கூட இருந்திருந்தா இந்த மாதிரிலாம் எதுவும் நடந்திருக்காது. இனிமே உன்னை விட்டு போக மாட்டேன். குட் பாய். ஏன் எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? மாமா, அவங்கள சும்மா விடக்கூடாது மாமா. உங்க பேரன் தெரிஞ்சு அடிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு உங்க மேல பயம் இல்லைன்னு தானே அர்த்தம். நீ பேசாம இரியா. எதுக்கு எடுத்தாலும் சண்டை, எதுக்கு எடுத்தாலும் அடிதடி. நம்ம குடும்பத்துக்கே இல்லாத பழக்கம் ஐயா இது. நீ இப்படி கோவப்படுறதுனால தான் உன் புள்ள ஏதாவது சண்டை எடுத்துக்கிட்டு 2 மாசத்துக்கு ஒரு தடவை ஜெயிலுக்கு போயிடுறான். பெத்தவன் நீ ஒழுங்கா இருந்தா தானே உன் புள்ளையும் ஒழுக்கமா இருக்க. அப்ப இந்த பிரச்சனை அப்படியே விட சொல்றீங்களா? ஊர்ல இருந்து நம்மள நம்பி வந்திருக்காங்க மாமா. இவங்களுக்கு ஒண்ணுன்னா கேட்க வேண்டியது நம்ம பொறுப்பு. அதெல்லாம் சரிதான் ஐயா. தப்பு பூரா நம்ம பக்கம் இருக்க. நமக்கு அவங்களுக்கு ஏற்கனவே வாக்கியா தகராறு இருக்கு. அந்த வயலை நம்ம பார்த்தாலே சண்டைக்கு வந்துருவாங்க. அங்க போய் தண்ணி அடிச்சிருக்காங்க. நமக்கு சோறு போடுற தெய்வம் யா அந்த வயலு, கோயில் மாதிரி. அதனாலதான் அதுல கால் வைக்கும் போது செருப்பு கூட போடுறது இல்ல. அப்பேற்பட்ட இடத்துல போய் இவங்க 2 பேரும் தண்ணி அடிச்சிருக்காங்க. அப்புறம் என்ன கொஞ்சுவாங்களா? இதெல்லாம் நமக்கு தெரியும்யா. டவுன்ல இருந்து வந்த இவங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியணும். ஒரு ஊருக்கு போனா அங்க என்ன பழக்கம் என்ன வழக்கம்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா இருக்கணும். அப்படி தெரியலன்னா அடக்கம் ஒடுக்கமா இருக்கணும். குறைஞ்சது சண்டை போடாமலாவது இருக்கணும். அவசரப்பட்டு கை நீட்டினா இப்படித்தான். சரி சரி, இதோட விட்டுருங்க ஐயா.
இதை யாரும் பெருசுபடுத்த வேண்டாம். என்னமோ போங்க மாமா, நாம இப்படியே விட்டு விட்டு தான் அவங்களுக்கு துளிர் விட்டு போச்சு. உங்க மாமா சொல்றதுதான் கேளுங்களேன். அவர் சொல்றதுல 1000 அர்த்தம் இருக்கும். ஏன் இப்படி பதட்டப்பட்டு இருக்கீங்க? சரியா சொன்ன வள்ளியம்மா. இப்ப என் கவலை எல்லாம் என் பேரன் இப்படி இருக்கானேன்னுதான். முதல்ல இவனை சரி பண்ணணும். மத்ததையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். சரஸ்வதி, நாட்டுக்கோழி அடிச்சு என் பேரனுக்கு குழம்புச்சு கொடுத்தா. சரிப்பா. யா பாத்தியா ராசா, உடம்பு நல்லா ஆகிற வரைக்கும் அங்க இங்க அலைஞ்சுகிட்டு இருக்க வேண்டாம். சரஸ்வதி, கொஞ்சம் வெளியில வா. சரிம்மா. போதும், வசு பாப்பாக்கு ரொம்ப கை வலிக்கும்ல. அர்ஜுன் சார், எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் வலிக்கல. நீங்க கண்ணை மூடி தூங்குங்க. இப்ப என்ன, நீ ஏன் கோவமா இருக்குன்னு நாங்க எல்லாரும் கேட்கணும், அவ்வளவுதானே? சரி சொல்லு, கேப்போம். என்னன்னு நீ அவ எதுக்கு கோச்சிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியாதா இல்ல எனக்கு தான் தெரியாதா? இது அவ வேற சொல்லணுமா? ஓ, நான் ஏன் கோவமா இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். ஏன் சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு வயக்காட்டுல அந்த பையனை அடிச்சு விட்டான், அதுக்கு தானே? என்னமோ ஊருக்கு வழி சொல்ற மாதிரி சாதாரணமா சொல்றீங்க. கொஞ்சம் அடியா அடிச்சியா? நீங்க அடிச்ச அடிக்கு வேற ஒருத்தனா இருந்தா செத்துருப்பான். ஏதோ புண்ணியம் செஞ்சிருப்பான் போல, பொழைச்சிட்டான். இங்க பாரு, நாங்களும் சும்மா தான் நின்னோம். நீ தான் ஓடி வந்து நம்ம வயல்ல ஒருத்தன் தண்ணி அடிக்கிறான், செருப்பு போட்டு நிக்கிறான்ட்டு என்னென்னமோ அவனை பத்தி சொல்லி எங்களை போய் கேளுங்கன்னு சொன்னேன். நாங்களும் போய் கேட்டோம், அவ்வளவுதானே? இதெல்லாம் ரொம்ப அநியாயம் சித்தப்பா. நான் உங்களை கேளுன்னு தானே சொன்னேன், அடிங்கலாம் சொல்லலையே. தாயி, நீ கேக்குறதுனா வேற மாதிரி, ஆனா நாங்க கேக்குறதுனா வேற மாதிரி தான் இருக்கும். நல்லா கேட்டீங்க. இதுல பெருமை வேறயா? ஒருத்தன் தப்பு பண்ணா கண்டிக்கலாம், தண்டிக்க நாம யாரு? நீ எல்லாம் எப்படிதான் இவரோட குடும்பம் நடத்துறியோ? ஆமா, அடிச்சு அடியில அந்த ஆளு செத்து போயிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? ரொம்ப சிம்பிள்மா, அவன் நம்ம பகையாளி. வேண்டாத பகையில ஒண்ணு போயிட்டே இருப்போம். எப்பா, என்ன சித்தப்பா இப்படி பேசுறாரு? இல்ல நீங்க கேட்க மாட்டீங்களா? ஐயோ சித்தப்பா, என்ன சித்தப்பா பேசுறீங்க? பகையாளி குடும்பம்னா சாவடிச்சிருவீங்களா? கோபத்துல முட்டாள்தனமா நீங்க கொண்டுருவீங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கோ ஜெயிலுக்கோ போறது நல்லாவா இருக்கும்? இதெல்லாம் யோசிக்க மாட்டீங்களா நீங்க? இங்க பாருமா, அந்த அளவுக்குலாம் எங்களுக்கு யோசிக்க தெரியாது. தெரியணும். எங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்வோம், அவ்வளவுதான்மா. அடடடடா. டேய் கணேசா, அண்ணா, ஏன்டா நீயும் கூட கூட பேசிட்டு இருக்க? என்னம்மா கோவமா இருக்கியா? சரி சரி, கோவமாரு, ஆனா சாப்பிட்டுட்டு கோவமாரு, புரியுதா? தயவு செஞ்சு சாப்பிடாம மட்டும் இருந்துறாரு. கணேசா, இங்க இருந்து அவ மூஞ்ச பாத்துக்கிட்டே இருந்தா அவ கோவம் இன்னும் அதிகமாகும். வா, நம்ம உரக்கடை வரைக்கும் போயிட்டு வருவோம். சரிண்ணே. மஞ்சுளா, சண்முகம் வந்தா? சண்முகம் வந்தா? அது இல்ல, அவ புடிவாதம் பிடிப்பா. அவளை எப்படியாவது சமாதானப்படுத்தி சாப்பிட வை. டேய் கணேசா, வா போலாம். அம்மா தாயி, 1000 கண்ணுடையாள், அகிலாண்ட ஈஸ்வரி, நல்ல குறி சொல்ல சொல்லி நாகராணி அனுப்பியிருக்கா. ஆளான பொண்ணுக்கு அழகான செய்தி உண்டு. முதல்ல வீட்டுக்குள்ள கூப்பிட்டு குறி கேளு தாயி. அம்மா, நீங்க குறி சொல்லணும்னா என்னெல்லாம் சொல்லுவீங்க? என்ன வேணும்னு கேட்டா போதும். அந்த காத்தாயி கருமாரி கருப்பண்ணசாமி துணை கொண்டு நடந்தது, நடக்கிறது, நடக்க போறது எல்லாத்தையும் தப்பாம சொல்லுவேன். ஏதோ ஆளான பொண்ணுக்கு அழகான செய்தின்னு சொன்னீங்க, அது என்ன? இந்த வீட்ல கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கு. அவளுக்கு மாப்பிள்ள எந்த திசையில இருந்து வராரு, எப்படி இருப்பாருன்னு புட்டு புட்டு சொல்லிருவேன். அப்ப நீங்க அவசியம் உள்ள வரணும். வாங்க, சீக்கிரம் வாங்க. வாங்க. அக்கா, அக்கா. ஏய், இருடி, யாருடி இது? இருமா. ஏய் அம்மா, ஓரம் போ. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? இருங்க சொல்றேன். அக்கா, அக்கா, வாக்கா, வா வா வா. எங்க? வா சொல்றேன். எங்கன்னு சொல்லு புள்ள. வா.
வா. என்னடி வாடு சொல்றல? என்ன? இரு முதல்ல உட்காரு. என்னடா சொல்ல? உட்காரு அக்கா. எல்லாரும் உட்காருங்க. அம்மா, அன்பு செல்விக்கு வரப்போற மாப்பிள்ள எப்படி இருப்பாருன்னு பார்த்து சொல்லுங்க. அன்பு, கைய காட்டு. நான் இந்த விளையாட்டுக்கெல்லாம் வரல. நீ வேணும்னா உன் கைய காட்டு. நல்லா இருக்கே. எனக்கா மாப்பிள்ள பார்க்க போறாங்க? நீதான் கல்யாணத்துக்கு ரெடியா இருக்க. அம்மா சொல்லுங்கம்மா. சின்னவ ஆசைப்படுறாள்ல, அவ ஆசைக்காகவாது உட்கார்ந்து கேளு. நம்பிக்கையோட உட்காரு தாயி. நல்ல வாக்கா சொல்றேன். உட்காரு. ஐயா, ஐயனாரே, வீரன், கருப்புசாமி, மாரியாத்தா, காளியாத்தா, நல்ல வாக்கு சொல்ல என் நாவில் வந்து அமருங்க. கன்னி பொண்ணுக்கு வரப்போற காலை எங்க இருக்கான்னு சரியா சட்டுன்னு சொல்லுங்க. அம்மாடி, கைய காட்டுமா. அக்கா கைய காட்டுக்கா. காட்டு. அம்மா, உன் கை அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நிறைஞ்ச மகாலட்சுமி கைமா. உன் கையால தொட்டு கொடுத்தா 1-10 ஆகும். அதெல்லாம் எங்களுக்கே தெரியும். நீங்க இவளுக்கு வரப்போற மாப்பிளைய பத்தி சொல்லுங்க. உன் கையில இருக்கிற ரேகை அள்ளிராணி ரேகை, மதுரை மீனாட்சி கை ரேகை. நீ கட்டிக்கிட்டு போற இடத்துலயும் அங்கேயும் உன் கொடிதான் பறக்கும். மகாபாரதத்துல வில்லுக்கு விஜயன்னு பேர் வாங்கினான்ல, அவன் தான் உன் புருஷன். அது யாரு விஜயன்? கன்னி பொண்ணுங்களை கவர்ந்து இழுக்கிற கட்டழகன். கௌரவர்களோட மொத்த படையையும் அடக்குன ஒத்த வீரன். அவன் தான் அர்ஜுனன். அவன மாதிரியே ஒரு அர்ஜுனன் தான் இந்த அல்லி ராணிய மணக்க போறான். காலம் எல்லாம் சேர்ந்து நீங்க வாழ போறீங்க. அவர் எப்படி இருப்பாரு? ஆளு அழகன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். குணத்துல தங்கம். எதுக்கும் பயப்பட மாட்டாரு. நினைச்சத முடிப்பாரு. கொஞ்சம் பொறுப்பு கம்மிதான். இருந்தாலும் மகராசி சேரும் யோகம் அந்த குறையும் நீங்கிரும். தங்க தட்டுல வச்சு தாங்க போறதும் அவர்தான். அக்கா, கட்ட அழகனா, வீராதி வீரனா. எனக்கு இப்பவே பாக்கணும் போல இருக்கு. என்ன புள்ள இண்டலா? ஐயோ அக்கா, சீரியஸ். இவங்க சொன்ன மாதிரியே மாப்பிள்ள அமைஞ்சா சூப்பரா இருக்கும். அதுல என்ன சந்தேகம் ஸ்வேதா? நம்ம அன்புவோட அழகுக்கும் குணத்துக்கும் ராஜா மாதிரி மாப்பிள்ள வருவான். வேற ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க. போதும் போதும், இதுவே போதும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இந்தாங்க தாயி, இந்த மகராசி கையில கொடு. அவ கையால வாங்கிக்கிறேன். இந்தா. அம்மா, சும்மா சொல்லக்கூடாது. நீங்க ரொம்ப நல்லாவே குறி சொன்னீங்க. நான் சொன்ன குறி கட்டாயம் பழிக்கும். பழிக்கும் போது இந்த ஏழைய நினைச்சு உன் கையால ஒரு புடவை எடுத்து கொடுத்தாயி. கட்டாயம் எடுத்து தரேன். சரிங்கம்மா. அம்மா, தேங்காயும் மஞ்சளும் கேட்டிருந்தேன். கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வாமா. சரி, எடுத்துட்டு வரேன். அம்மா, அம்மா, என்னடி இன்னைக்கு என்னமா விசேஷம்? எதுக்கு ஐயர்லாம் வந்திருக்காங்க? கட்டாயம் தெரிஞ்சுக்கணுமா? ரொம்ப பண்ணாதம்மா, சொல்லுமா. அர்ஜுன் இன்னும் அவன் மனைவி வசுவையே நினைச்சிட்டு இருக்கான்ல, அதுக்கு காரணம் வசுவோட ஆத்மா சாந்தி அடையாம இருக்கிறதுனாலதான். அதுக்கு பரிகாரம் பண்ணிட்டா அவ ஆத்மா சாந்தி அடைஞ்சிரும், அர்ஜுனும் சரியாயிடுவான். அதுக்குதான் இந்த பூஜை. என்னமா சொல்ற? நிஜமாவா? அர்ஜுன் மாமா மாறிடுவாரா? ஏண்டி இப்படி கத்துற? மாறிதானே ஆகணும். எதுக்கு இப்ப என்ன கூப்பிட்ட? அது ஐயர் தேங்காய் கேட்டாருமா, அதான். சரி சரி, இரு கொண்டு வரேன். அம்மா சீக்கிரம் மாமா. வரேன்டி. இந்தாடி, இது புடி. இந்தா.